கிறிஸ்தவர்களாகிய நாம் துன்பங்களை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை கையாளுவது எப்படி, அதை எப்படி சந்திப்பது, அது மத்தியில் எப்படி வாழ்வது, அதற்கான கிறிஸ்தவ அணுகுமுறை என்ன, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, கிறிஸ்தவ வழிமுறை என்ன, அதுதான் பார்த்து வருகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 2 முதல் 4 தொடங்கணும். யாக்கோபு 1, 2 முதல் 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா, பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது என்ன செய்யணுமா, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, கிறிஸ்தவ வழிமுறை என்னவா, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பல விதமான கஷ்டங்கள் நேரிடும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆனா எப்படி சந்தோஷமா எண்ணலான்றதையும் சொல்றாரு. ஒரு காரியத்தை அறிந்து மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். என்னத்தை அறிந்து? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ இதை விளக்கி சொன்னோம். யாக்கோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, வெறும் கஷ்டத்தை கஷ்டமா பார்க்காம ஒரு பரீட்சையா பாருங்க. இந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆகுறது மட்டும் இல்ல, இந்த பரீட்சையின் மூலமாக இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக உண்டாக போகுது. அதுன்னு அது ஒரு பொறுமை, ஒரு மன உறுதி, அசைக்கப்பட முடியாத ஒரு தன்மை. அது மட்டும் இல்ல, 4வது வசனத்துல அதையும் தாண்டி போறாரு. இந்த பொறுமையானது பூரண கிரியையை செய்ய விட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸை மதிச்சு அப்படியே ஓட விட்டீங்கன்னா, அதாவது இதில் எரிச்சல் ஆகாம, இதில் தவறா ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, ஒரு கசப்புடன் ஒரு இதோட வாழாம, இதை மதிச்சு இதை மனதில் வைத்து நீங்கள் அணுகுனீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸை மதிச்சீங்கன்னா, இதை விட்டீங்கன்னா, நடக்க விட்டீங்கன்னா, இது எங்கே போய் முடியும்? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி அங்கே போய் முடியும். எங்கே போய் முடியும்னா, பொறுமை மட்டும் இல்லை, மன உறுதி மட்டும் இல்லை, மற்ற நம்முடைய உள்ளான மனிதனில் மற்ற கேரக்டர் குவாலிட்டிஸ் எல்லாமே நிறைவடையும், பூரணம் அடையும். உள்ளான மனிதன் ஒரு பூரண மனிதனா ஆவான், நிறைவுள்ளவனாய் ஆவான். ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. இதில் என்ன பிரச்சனைனா, இதை ஏற்றுக்கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. புரிஞ்சுக்கலாம், ஓகே இது பரீட்சை, பிரச்சனை கிடையாது, பரீட்சை, இதில் ஏதோ நல்லது உண்டாகும், இது நல்லா போய் முடியும், அந்த மாதிரி நான் அப்படியே ரொம்ப கேரக்டரில் டெவலப் ஆகி வருவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கன்றாரு. அதை ஆக்சுவலாக உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுன்றது ஒரு லேசான காரியம் கிடையாது, கஷ்டம். ஏன்னா குறிப்பாக பாருங்க, பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கும்போது இயல்பா என்ன யோசனை வருது? ஏங்க, என் வலி வேதனை உங்களுக்கு தெரியுமா, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க? வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை, எப்படி சொல்லலாம் இது மூலமா நல்லது உண்டாகும், இதுவும் வரும் அதுவும் வரும், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகும், என்ன கதையா இருக்குது இது, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி நமக்கு இயல்பா ஒரு ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. அப்போ அது மத்தியில் இருக்கிறப்போ, அந்த வலியை வேதனையை அனுபவிக்கிறப்போ, அதை உண்மையிலே அது புரியுது, மனதளவில் புரியுது. இது பரீட்சை, பாஸ் ஆகும், நல்லா முடியும், எல்லாம் டெவலப், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது, மனதின் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே வாழ்க்கையில் வாழ்வது லேசான காரியம் கிடையாது பாருங்க. இன்னும் கேட்டால், ஒருவேளை ஏற்றுக்கொண்டா கூட, எனக்கு புரியுதுங்க, நான் ஏற்றுக்கொள்றேங்க, இது எனக்கு நல்லா முடிய பண்ணுவார் தேவன், இந்த பிரச்சனையை நல்லா முடிய பண்ணுவார், இந்த பரீட்சையை நான் நல்லா முடிய பண்ணுவார், நான் நல்ல இது மூலம் நல்ல ஒரு கேரக்டர் டெவலப் ஆகி வருவேன், நான் இதெல்லாம் எனக்கு புரியுது, இது நல்லது. ஆனால் அப்படி புரிஞ்சா கூட, ஏற்றுக்கொண்டா கூட, நடைமுறையில் கொண்டு வர்றது இன்னும் கஷ்டம்தான். ஏன்னா நடைமுறைக்கு ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னா அதில் பல சிக்கல்கள் இருக்கு, பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல. போய் சந்தோஷமா எண்ணுங்க, ஒரு நாள் நல்லா முடியும்னு சொல்றது ஈஸி, புரிஞ்சுக்கிறதும் ஈஸி. நடைமுறையில் கொண்டு வர்றது, நடைமுறைப்படுத்துறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. யாக்கோபுக்கு இது நல்லாவே தெரியும் பாருங்க. அவர் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் டீச்சர். யாக்கோபு சில நேரம் கொஞ்சம் கடினமாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லுவார், ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பார். நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப ப்ராக்டிக்கல் புஸ்தகம்னு சொல்லலாம் இது.
ஆனால் அவர் என்ன பண்றாரு, 2-4 இதை போதிச்சிடுறாரு. கொஞ்சம் கடினமான ஒரு சத்தியத்தை போதிச்சுட்டு அவருக்கு நல்லா தெரியுது இது ஆக்சுவலா நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். அதனால என்ன பண்றாரு, 5ஆம் வசனத்துல இப்போ நடைமுறையில கொண்டு வரத்துக்கு என்னத்தை செய்யணும் என்பதை பேசுகிறார். 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், எப்படி தொடங்குது பாருங்க 5ஆம் வசனம். 2 முதல் 4 சொல்றத சொல்லிட்டு 5 என்ன சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் ஞானம் என்ற சப்ஜெக்டை கொண்டு வராருங்க? ஏன்னா ஞானம் என்ற சப்ஜெக்ட் ரொம்ப பறந்து விரிந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். நாம் அதிகமாக அதை பற்றி பேசுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. பட் ஞானம் என்றது ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். பைபிளில் ரொம்ப வைடு, பறந்து விரிந்து இருக்கிற ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அதில் பல காரியங்கள் அடங்கி இருக்கு. இன்னும் கேட்டா யாக்கோபு மனதில், நான் சொல்கிறேன், பல காரியங்கள் மனதில் வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஓகே, இதை மிகுந்த சந்தோஷமா இந்த என்றது அவ்வளோ ஒரு லேசான காரியம் கிடையாது. இந்த அறிவை கொடுத்துட்டா கூட, இந்த போதனையை கொடுத்துட்டா கூட இதை நடைமுறைப்படுத்துறது லேசான காரியம் கிடையாது. இதுல பல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது நல்லா தெரியுது அவருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஒரே வார்த்தையா சுருக்கி சொல்றாரு, ஞானம். ஞானம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லா பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் அடங்கி இருக்கு. ஞானம்ன்றது அப்பேற்பட்ட வார்த்தை. வெறும் ஒரு காரியத்தை அவர் நினைக்கல, இஸ் திங்கிங் பல காரியங்களை யோசிக்கிறார். அதாவது இந்த துன்பங்களை அணுகுவதற்கான கிறிஸ்தவ வழிமுறையை நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தடை செய்கிற கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. எல்லா விதமான பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், எல்லா விதமான காரியங்களும் யோசிக்கிறார். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. அதுக்குள்ள பெரிய ஆழம் இருக்கு, ஆனா அது சிம்பிளா சொல்றது, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் சொல்றாரு. பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், ஆனா ஒரு விதத்துல பார்க்க போனா ஒரே பிரச்சனை தான், ஞானம். இதை ஏன் ஜனங்க நடைமுறையில கடைபிடிக்க முடியல, ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? இந்த கிறிஸ்தவ வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டா கூட நடைமுறையில ஏன் கொண்டு வர முடியலன்னா ஞான பிரச்சனை, ஒரே பிரச்சனை. இன்றைக்கு இந்த ஞான பிரச்சனை மூல பார்க்க போறோம். அடுத்தது இதனுடைய தீர்வை பார்க்க போறோம். பிரச்சனை என்னது? ஒரு விதத்தில் பார்க்க போனா பிரச்சனை 1008 பிரச்சனை. அதாவது உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனை சொல்ல, கிறிஸ்தவ வழிமுறையை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல தடைகள். அந்த தடைகளை சொல்றேன், பல தடைகள் இருக்கு. ஆனா ஒரு விதத்தில் பார்க்க போனா ஒரே தடை தான். அது என்னன்னா ஞானத்துல குறைவு. ஞானத்துல குறைவு. முதல்ல நாம் என்ன பார்க்க போறோம், இதுதான் மெயின் தடை, இதுதான் முக்கியமான தடை, இதுக்குள்ளேயே எல்லாமே வருதுன்றத காண்பிக்க போறேன். இந்த தடையை பற்றி பேச போறேன். ஞான தடை, ஞான பிரச்சனை. இதுல பல ஆங்கிள் இருக்கு, 1-2 மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். அடுத்தது இதனுடைய தீர்வை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் த ப்ராப்ளம், தென் த சொல்யூஷன். முதல்ல பிரச்சனை, அதுக்கப்புறம் தீர்வு. பிரச்சனையை உணர்ந்தாதான் தீர்வை ஏற்றுக்கொள்வோம். ஒரு மருந்தை கூட நம்ம அப்படியே எடுத்துக்க மாட்டோம், வாயில போட்டுக்க மாட்டோம். பாருங்க, மருந்தை கொடுத்தா அப்படியே போட்டுக்குவீங்களா? கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு இதுதான் மருந்துன்னு சொன்னா எடுத்துக்குவீங்க. அது போலதான் முதல்ல பிரச்சனையை நாம் உணர வேண்டும், பிரச்சனையை கவனிப்போம். பிரச்சனை என்ன? யாக்கோபை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்பர் 1 பிரச்சனை, அல்லது ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா ஞான பிரச்சனை. ஏன் கிறிஸ்தவ வழிமுறையை கற்றுக்கொண்ட பிறகு கூட நடைமுறைப்படுத்த முடியல? ஏன் இதுதான் வழி, இப்படிதான் இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன்னா கஷ்டங்கள் மத்தியில் இப்படிதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு வழியை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட ஏன் இதை நடைமுறையில் கொண்டு வர முடியலன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுவாரு யாக்கோபு, ஞானத்துல குறைவு. ஞானத்துல குறைவு. இதை வேணே கொண்டு வர பாருங்க. இந்த சப்ஜெக்டை பாருங்க, ஒரு காரியத்தை உணரணும். நம்ம பைபிள் வாசிக்கிறப்போ தனித்தனி வசனங்களா வாசிக்க கூடாது. இங்கிருந்து ஒரு வசனம், இங்கிருந்து ஒரு வசனம், ஒரு தொடர்ச்சியோட வாசிக்கணும் பாருங்க. ஏன்னா தொடர்ச்சியோட எழுதப்பட்டன. ஆகவே அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அது வேணே தான் எழுத்தாளர் அப்படி எழுதினார், ஒரு காரியத்தை மனதில் வைத்து எழுதினார். அப்போ ஒரு வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனம் வருதுன்னா இந்த வசனம் ஏன் இதுக்கப்புறம் வருதுன்றதை யோசித்து பார்க்கணும் பாருங்க. தனியாக எடுத்து அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. வெறும் ப்ராமிஸ் கேலண்டர்லேயே பைபிளை பார்த்தா அப்படி ஒரு இது வந்துடும், தனித்தனியாக ஒரு வசனமாக பார்த்துக்கிட்டு அவ்வளோதான். கிடையாது. அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும், ஒரு நிருபம் எடுத்து உருப்படியாக வாசிக்கணும் பாருங்க. வெறும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க இந்த மாதத்துக்கு, அதை எடுத்துக்கிட்டு போயிடுறேங்க, பத்தாது. பைபிளை வாசிங்க. பைபிளை ஒரு நிருபம் எடுத்துக்கோங்க, ஒரு நிருபம் எடுத்துக்கோங்க, வாசிங்க. ஒரு அந்த தொடர்ச்சியை கவனிங்க. இங்கே இந்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன் 2-4 வரைக்கும் இதை போதிச்சுட்டு ரொம்ப தெளிவாக போதிச்சிடுறாரு. கிறிஸ்தவ வழிமுறை என்னன்றதை சொல்லிடுறாரு. பிரச்சனைகள் வரும்போது எப்படி எடுத்துக்கணும்? சந்தோஷமா எண்ணணும். ஏன்? ஒரு காரியத்தை அறிந்து இதெல்லாம் நல்லா முடியுன்றதை அறிந்து சந்தோஷமா
எண்ணுங்கள்னு சொல்லிட்டு உடனே அடுத்தது ஏன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்ன்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியத்தை சொன்னா பத்தாது, 2-4 இருக்கிற சத்தியத்தை வழிமுறையை போதித்தா பத்தாது, ஞானம் இல்லைன்னா இந்த வழிமுறையை நடைமுறையில் கொண்டு வர முடியாதுன்றது அவர் நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் ஞானம் அதனுடைய குறைவை பற்றி பேசுகிறார் பாருங்க. அப்போ நான் இதை கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 1-2 காரியங்களை வைத்து. ஏன் எப்படி ஞானத்தில் குறைவு இருக்கிறதுனால தான் இதை நடைமுறையில் நம்மளால் அனுபவிக்க முடியல, நடைமுறையில் இந்த 2-4 வரைக்கும் போதித்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி உண்மையிலே வாழ்ந்து காமிக்க முடியல, அதில் கஷ்டங்கள் வருதுல்ல, அது ஏன் வருதுன்னா ஞானத்தில் குறைவுன்றதை காண்பிக்கிறேன் பாருங்க. இது பல விதத்தில் காண்பிக்கலாம், குறிப்பான சில 1-2 விதத்தில் காமிக்கிறேன். முதலாவது, ஞானத்தில் குறைவு இருக்கிறதுனால தான் நாம் மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியல. ஞானத்தில் குறைவு இருக்கிறதுனால தான் அவர் சொல்றது போல மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியாமல் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு காரியத்தை மனசுல வச்சு மிகுந்த சந்தோஷமா எண்ணு, பிரச்சனை நடுவுலயே மிகுந்த சந்தோஷமா எண்ணு, எங்க போய் முடிய போகுதுன்னு நினைச்சு இப்பவே சந்தோஷமா எண்ணு, மிகுந்த சந்தோஷமா எண்ணுன்றாரு. இதை நம்ம கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், ஓகே, ஆராய்ஞ்சிக்கிறோம், படிச்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், ஓகே, புரியுது, சத்தியம் புரியுது. ஆனா ஆக்சுவலா நடைமுறைக்கு போய் செய்ய பார்த்தா ரொம்ப சந்தோஷமா எண்ண முடியல. சிலருக்கு எந்த சந்தோஷமும் வர மாட்டேங்குது, சிலருக்கு கொஞ்சம் தான் வருது. அவர் சொல்ற மாதிரி மிகுந்த சந்தோஷமா என்ன முடியல, ஒரு லேசா தான் வருது. ஏன்? அதனுடைய பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு எண்டிங் பிடிக்கல. எண்டிங் ரொம்ப பிடிக்கல, கொஞ்சம் பிடிச்சிருக்கு ஆனா ரொம்ப பிடிக்கல. இந்த திரைப்படம் பார்க்குறவங்க எல்லாம் பாருங்க, அவங்க திரைப்படத்தை உருவாக்குறவங்க பயங்கரமா யோசித்து உருவாக்கி அதை ஒரு விதமா முடிய செய்யறாங்க. ஆனா சில பேருக்கு முடிஞ்ச பிறகு எண்டிங் பிடிக்காது. பார்த்திருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னங்க அது இப்படி முடிஞ்சது, எண்டிங் பிடிக்கல. எண்டிங் பிடிக்கலன்னா அது ஒரு சந்தோஷத்தை கெடுத்துருது. சிலருக்கு யாக்கோபு சொல்ற எண்டிங் ரொம்ப பிடிக்கல, கொஞ்சம் பிடிக்குது ஆனா ரொம்ப பிடிக்கல. அதாவது பிரச்சனையின் மத்தியில சந்தோஷத்தை கொடுக்கிற அளவுக்கு பிடிக்கல. ஓகே, நல்ல எண்டிங் தான் யாக்கோபு. ஒரு மன உறுதி வருது, உள்ள ஒரு விதமான அசைக்கப்பட முடியாத ஒரு தன்மை வருது, அப்புறம் அது என் கேரக்டரை டெவலப் பண்ணுது, அதெல்லாம் சூப்பரா, நல்லா ஓகே, நல்லா. ஆனா இதுக்கு இவ்வளோ நான் கஷ்டப்படணுமா? ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. உதாரணத்துக்கு, லாக்டவுன்ல ஒரே பூட்டி உங்க பிள்ளைங்களை ஃபுல்லா அடைச்சி போட்டு வச்சிருக்கீங்க வீட்டில். சரி, அவங்களுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம், போய் நீங்கள் போகிறீங்க, சரி பிள்ளைங்களை பார்த்து, சரி வா வெளில போகலாம், உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் வா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம், எங்கேன்னு சொல்ல, நீ நல்ல இடத்துக்கு போகலான்னு காரில் ஏற்றி அவங்களை கூப்பிட்டு போகிறீங்க. வழியில் ஒரே டிராஃபிக் ஆகிடுது. டிராஃபிக் ஆகி பிள்ளைங்க வெறுத்து போகிறாங்க. என்னத்துக்கு உருப்படியாக டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன் நான், இப்போ எதுக்கு இப்போ இந்த டிராஃபிக்? அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவலைப்படாத, நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம். எங்கே தெரியுமா போகிறோம்? லைப்ரரிக்கு போகிறோம். இது என் பிள்ளைக்கு நான் சொல்லியே பார்த்தேன் நேற்று. அவன் முகம் அப்படியே தொங்குச்சு பாருங்க. என்ன இது, நல்ல இடம்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்கு, பரவாயில்ல, இதெல்லாம் சகிச்சுக்கோங்க, எங்க நல்ல இடம் போகிறோம், லைப்ரரி போகிறோம்னா எப்படி இது? யாக்கோபு சொல்ற எண்டிங்கு சிலருக்கு அந்த மாதிரி தான் கேட்குது. ஆனா முகத்தை அவங்க சுழிச்சிக்க முடியல. ஏன்னா பைபிள் இது, கடவுளுடைய வார்த்தையாச்சே, ஆமேன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா உள்ள எப்படி இருக்கு? நான் நினைச்ச அளவுக்கு எண்டிங் இல்லையே. மன உறுதி உள்ள கேரக்டர் ஏதோ டெவலப் ஆகும், அதுக்கு நான் இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வருது பாருங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா, நாம வேற காரியங்களை மனசுல வச்சிருக்கோம் பாருங்க. நல்ல எண்டிங்கா அந்த பிள்ளைகள் மேல வேற காரியங்கள் நல்ல இடத்துக்கு கூட்டு போறோம்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன யோசிக்குது? ஒரு பிளே கிரவுண்ட் கூட்டு போவாங்களா, ஒரு மால் கூட்டு போவாங்களா, ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட்டு போவாங்களா, இங்க போய் அதுதான் அந்த மனசுக்கு அதுதான் நல்ல இடமா தெரியுது. அந்த மனசுக்கு லைப்ரரியினுடைய வேல்யூ எங்கெங்க தெரியும்? பெற்றோருக்கான லைப்ரரியினுடைய வேல்யூ தெரியும், அங்க இருக்கிற புக்ஸினுடைய வேல்யூ தெரியும், வாசிக்கிறதுனுடைய வேல்யூ தெரியும். பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் என்னங்க வித்தியாசம்? பிள்ளை சின்னது, இன்னும் வளரல, ஞானம் இல்லை பிள்ளைக்கு. வளரலன்னா ஞானத்துல வளரல பாருங்க. பிள்ளைகள்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு நிறைய, ஆனா ஒரு குவாலிட்டி லேக்கிங். என்னது? ஞானம்.
வளர வளர தான் அந்த ஞானம் வருது. உண்மையிலே வேல்யூபிள் திங்ஸை வேல்யூபிளாக நினைக்கிறது ஞானம் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர், அந்த தகப்பன் எப்படி பார்க்குறான், பெற்றோர் எப்படி பார்க்குறான், இந்த டிராஃபிக் எல்லாம் கடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லைப்ரரிக்கு போகிறது ஒர்த்து, ஏன்னா அதனுடைய வேல்யூ அவ்வளோ பெருசு. பிள்ளை எப்படி பார்க்குது, இதுக்கெல்லாம் நான் போகணுமா? அது போலதான் யாக்கோபு எப்படி பார்க்குறாரு, பெற்றோர் மாதிரி பார்க்குறாரு. யாக்கோபு வந்து கொஞ்சம் ஞானத்தில் தேர்ந்தவர் பாருங்க, வளர்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டிங் வந்து ரொம்ப சூப்பரான எண்டிங். எந்த எண்டிங்? உள்ள மன உறுதி வர்றது, உள்ள அப்படியே கேரக்டர் டெவலப் ஆகி ஸ்ட்ராங்கா ஆவறது, ஒரு குறைவும் இல்லாம பூரணம் அடைகிறது, உள்ளான மனிதன் அப்படி ஆவறது, இயேசுவை போல அதிகமா ஆயிட்டு வர்றது வந்து அவருக்கு வந்து எப்படி தெரியுது, ஐஸ்கிரீமை போல தெரியுது. சூப்பர், இங்க போய் சேர போறீங்கன்னு அறிந்து மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கன்னு சொல்றாரு. பார்த்தா முகம் தொங்குது ஜனங்களுக்கு. ஏன்னா யாக்கோபுக்கு இருக்கிற ஞானம் நிறைய விசுவாசிகளுக்கு இல்ல. விசுவாசிகள் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க, ஞானம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள். குறைவு. அவருக்கு இருக்கிற ஞானம் இல்லை. அவர் வந்து இந்த 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 உள்ளான கேரக்டர் டெவலப் ஆகி பூரணம் அடைகிறது அவ்வளோ மேன்மையா கருதுகிறார். அது வந்து அவருக்கு அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை நினைச்சு பார்த்தாலே மிகுந்த சந்தோஷமா இருக்குது. இவங்க பார்க்குறாங்க, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்படணும் நான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு டிஸ்கனெக்ட் அந்த பெற்றோருக்கும் அந்த பிள்ளைக்கும் எப்படி அந்த டிஸ்கனெக்ட் இருக்கோ, ஞானத்தினால யாக்கோபுக்கும் விசுவாசிகளுக்கும் அந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. அவர் அதை உணர்றாரு. அதனால தான் ரொம்ப நாசுக்கா சொல்றாரு. எப்படி சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். நிறைய பேருக்கு குறைவு இருக்குன்னு அவருக்கு தெரியும் பாருங்க. குறைவு இருக்கிறவர்களுக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கும் இந்த செய்தி வந்து ஞானத்துல குறைவு உள்ளவர்களுக்கு தான். ஞானத்துல நிறைவு உள்ளவர்களுக்கு இன்றைக்கு செய்தி கிடையாது, மன்னிக்கும். ஏன்னா இந்த வசனமே எப்படி தொடங்குது, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்தான். எனக்கு ஞானத்துல குறைவு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சிலர் வந்து ஞானத்துல குறைவே இல்லாம இருக்கலாம். அதை நான் பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆனா மன்னிக்கும், இந்த செய்தி உங்களை ரொம்ப பயன்படுத்தாது, அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஏன்னா இந்த வசனமே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். அப்ப அங்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு, அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த மனசுல நல்ல எண்டிங் வேற என்னமோ இருக்குதோ, விசுவாசிகள் மனசுலயும் நல்ல எண்டிங்னா அநேக நேரத்துல இது இல்லை, எது இல்லை, கேரக்டர் நல்லா டெவலப் ஆகணும், பூரணம் அடையணும், இருக்கிற இந்த கேடுகள்லாம் போகணும், அது முக்கியம், அது நம்ம விரும்புறோம், ஓகே நல்லதுதான். ஆனா ரொம்ப விரும்பல. ஓகே ஓரளவுக்கு நல்லதுதான் அது, ஆனா அது வந்து ரொம்ப நல்லதா சூப்பரா எண்ணல, நம்ம ரொம்ப பெருசா அதை மதிப்பிடல. எவ்வளவு பெருசா மதிப்பிடுறோம் பாருங்க. ஞானம் உள்ளவன் உண்மையிலே பெரிய காரியத்தை பெருசா மதிப்பிடுகிறான். ஒரு காரியத்தினுடைய உண்மையான மதிப்பு அவனுக்கு தெரியுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, அதுல கூட ஞானமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்களும் எல்லாத்தையும் பாக்குறாங்க மற்றவங்க போல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஞானம் சொல்லுது, உண்மையிலே இதுல வேல்யூ இருக்கு, இந்த கம்பெனில சின்னதா இருக்கு இன்னைக்கு, ஆனா இதுல உண்மையிலே வேல்யூ இருக்கு, இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு யாரும் பண்ணாத பட்சத்திலே அவங்க பண்றாங்க. ஏன்னா they see value where the value really lies. ரெண்டு காரியங்களை ஒப்பிட்டு எது ரொம்ப அதிக மதிப்புன்றது அவங்களுக்கு தெரியுது பாருங்க. அப்ப அது போலதான் ஞானம் வந்து, உண்மையிலே ஞானம் இருந்தா கஷ்டம் இருக்கு, ஆனா அதனுடைய முடிவு தெரியுது. எது உள்ளான மனிதன் டெவலப் ஆகி நல்லா தேர்ந்து பூரணம் அடையிறது. அப்ப இது பார்க்கிறப்போ ஞானம் உள்ளவன் எது தெரிந்து கொள்றான், பரவாயில்ல இது ஒர்த் இட், இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அங்க போய் சேர்றது ஒர்த் இட்னு மதிப்பிடுறது தான் ஞானம். இந்த கான்டெக்ஸ்ட்ல பாருங்க, பல காரியங்கள் இருக்குது. ஒரு உதாரணமா சொல்றேன், அவ்வளவுதான். ஞானத்தினுடைய ஒரு அம்சம் இது. யாக்கோபு பல காரியங்களை கவர் பண்ண முடியாது இது ஞானம்ன்ற சொல்றாரு பாருங்க. ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை என்ன, விசுவாசிக்கு வந்து இது ஒரு பெருசா ரொம்ப பெருசா தெரியலன்னா, இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்க என்ன பிரச்சனை, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.